ஐயா சென்னை அன்புமணி எல்லாம் பேசுனாங்க. கூட்டம் மிகப்பெரிய கூட்டம். அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடியான சூழல் உருவாயிடுச்சு. அதுக்கு பிறகு நேற்று சந்தித்தாங்கன்னா அது நல்ல அறிகுறி தானே. நேரில் சந்தித்து பேசுகிறதே நல்ல அறிகுறி தான். அந்த அறிகுறி மனசில் இல்லாமல் பேச முடியாது. அதனால் பேசுனது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதனால் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இப்போ கூட ஐயாட்ட பேசிட்டு தான் வர்றோம். முன்னேற்றத்தினுடைய தெம்பாக தான் இருக்கிறார் ஐயா. அதனால் நல்ல செய்தியை உங்களுக்கு ஐயாவே சொல்லுவாங்க. சென்னை அன்புமணியும் சொல்லுவாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து நேற்று காலையில் இங்கே வந்தார். முதல் நாள் நைட்டு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தைலாபுரத்தில் இருந்து ஒரு சில இரண்டு பேர் இருக்கிறாங்க துரோகிகள் என்னை வந்து கேளுங்க. இதை பற்றிலாம் சொல்லி செய்தி பெருசாக்காதீங்க. இது கட்சியில் நடக்கிற சிலதெல்லாம் இல்லை. கேளுங்க. அதாவது உட்கட்சி பிரச்சனையை முதல்ல நான் வெளியில் பேசுகிறதே தவறு, பேசக்கூடாது. இது கட்சிக்குள்ளே இருக்கிற கட்சிங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி. குடும்பத்தை போய் பெருசாக பேசக்கூடாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அடக்கமாக அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் எதுவுமே சொல்லக்கூடாது. அதனால் நான் எதிர்பார்க்குறது எல்லாரும் நீங்களும் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒற்றுமையாக வேகமான வளர்ச்சின்னு தான் இருக்கணும்னு எதிர்பார்த்தவரை மற்றதெல்லாம் எதையுமே நினைக்கல, அதை சிந்திக்கலை. அதனால் அதுக்குண்டான அதை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். சந்தித்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டமாக வேகமாக நல்ல செய்தி உங்களுக்கு வரும்னு நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்பிக்கையோடு இருக்கோம். சரியான முறையில் வந்து பேசிக்கல அப்படின்றதும் அதெல்லாம் தவறு. அதாவது டாக்டர் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் கண்டிக்கிறதுக்கு மறுத்துக்கார அது எப்படி, அதாவது ஒரு நிமிஷம், 2 பேரும் 3/4 மணி நேரம், இரு தலைவர்களும் 3/4 மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. வெளியில் இப்படி செய்தி பரப்பி விட்டால் எப்படி? அதெல்லாம் யாராவது திட்டமிட்டு வேணும்னு இன்னும் இதை பெருசுப்படுத்துறதுக்காக சொல்கிற செய்தியை தவிர எப்படி பேசாமல் இருக்க முடியும்? பேசுகிற மனசு இல்லாமல் அவர் வருவாரா? பேசுகிற மனசு இல்லாமல் அவர் சந்தித்து பேசுவாரா? இது வதந்திகள். இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்குது, அறிகுறி இருக்குது, நல்ல செய்தியாக 2 பேருமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது தான் சொன்னார். மரியாதை நிமித்தம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க தானே, பேசுகிறாங்க. நீங்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்க்குறாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்ட சில பேரும் வந்து பார்க்குறாங்க. மருத்துவர் ஐயாக்கிட்ட கட்சி அல்லாத ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இருக்கிறவங்க அல்லது பொதுநல அமைப்பில் இருக்கிறவங்க, ஐயா மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. தொலைபேசியில் பேசுகிறாங்க. சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக பண்ணுங்கள், உங்கள் கட்சி பலமான கட்சி, இந்த கட்சி இன்னும் மேலும் பலப்படுத்தணும், தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு தேவைன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நோக்கத்தில் அவர் வந்து பேசியிருக்கிறார். நான் அது கூட என்ன பேசுகிறாரு கேட்டால், ஒன்றும் இல்லை மணி, மரியாதை நிமித்தம் வந்து பார்க்குறேன், பேசுகிறேன், நீங்கள் ஒரு மூத்த தலைவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனாருன்னு சொன்னார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு. அதை நெருக்கடியாக பாமக வந்து பாமக கூட்டணிக்காக நோக்கி அவங்க வந்திருக்காங்களா? இல்லை அதெல்லாம் இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ யாரோட சொல்ல முடியாது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ அதை பற்றி பேசலை, மரியாதை நிமித்தம் வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. ராமதாஸ் அன்புமணி இடையே விரைவில் சமரசம் ஏற்படும் என்றும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் ஜி.கே. மணி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரம் தோட்டத்தில் இருவரும் பேசிய நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.